சூரியனின் மகன் ரேவந்தா உச்சைஸ்வரஸ் என்ற குதிரையில் விஷ்ணுவை தரிசிக்க வருகிறான். குதிரை பார்க்கடலில் தோன்றியதால் லட்சுமிக்கு சகோதரனாகும். அவன் வருவதை தூரத்திலிருந்து கவனித்த லட்சுமி தேவி தனது பார்வையை அந்த குதிரையின் மீதிருந்து அகற்றவில்லை. குதிரையின் அழகில் லயித்திருந்தாள். விஷ்ணு தேவியை பலமுறை கூப்பிடுகிறார். யார் வருகிறார்கள் என கேட்கிறார். ஆனால் இது எதுவும் தேவிக்கு காதில் விழவில்லை. இதனால் கோபம் அடைந்த அவர், சாதாரண மனிதர்களைப் போல் உன் மனம் சலனமடைகிறது. என் பேச்சு கூட உனக்கு காதில் விழவில்லை. பூலோகத்தில் நீ குதிரையாக பிறப்பாய் என சபித்து விடுகிறார். இதனால் வருத்தம் அடைந்த தேவி, உங்களை விட்டு என்றும் பிரியாத நான் செய்த சிறு பிள்ளைக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா என்று கேட்கிறார். அதற்கு மகாவிஷ்ணு, சில காலம் பூலோகத்தில் குதிரையாக இருந்து உன் தவத்தால் குழந்தை பேற்றை பெற்று என்னை வந்து அடைவாய் என்றார். குதிரையாக மாறிய லட்சுமி சஞ்சனா தேவி தவம் இருந்த இடத்திற்கு சென்று 1000 ஆண்டுகள் சிவனை நோக்கி தவம் இருக்கிறாள். ஈசனுக்கோ ஆச்சரியம். விஷ்ணுவை நோக்கி தவம் செய்யாமல் என்னை நோக்கி தவம் செய்கிறாயே ஏன் என்று கேட்கிறார்.